ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் எ ஃப்ரோசன் ஃப்ளவர். இது ஒரு செம்மையான ஹிஸ்டாரிக்கல் எராட்டிக் த்ரில்லர். யுவான் பேரஸு கீழே ஒரு குறுநில அரசனுக்கு கல்யாணமாய் குழந்தை இல்லாமல் இருக்குது. தனக்கு அடுத்து எப்படியாவது ஒரு அரசவாரிசைன்னு நினச்சிட்டு இருக்கான். இதனால் தனக்கு நம்பிக்கை இருக்கிற மந்திரியை வச்சு தன் மனைவியோட உணர்வு வைக்கிறான். ஆனால் இவன் பண்ண இந்த வேலையால் கடைசியில் என்னதான் ஆச்சு? நம்ம அரசருக்கும் தளபதி கொண்டு நட்புங்கிறது கடைசியில் என்னவா மாறிச்சு? அடுத்தடுத்து இந்த கதையில் நடந்த பல சம்பவங்கள் என்ன? இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் எ ஃப்ரோசன் ஃப்ளவர். சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் எராட்டிக்கான படம் முடிந்தோம். அது ஒரு செம்மையான கேங்ஸ்டர் மூவி. அந்த படத்தில் டேரக்டர் இன்னொரு படம் தான் இந்த ஃப்ரோசன் ஃப்ளவர். கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்குறப்ப ஜீவோட டைப்பில் இருக்கும். அடல் கடலில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிமிலராக இருக்கும். சரி, இப்போ வாங்க ஃப்ரோசன் ஃப்ளவருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே சீனாவில் தான். யுவான் பேரரசு ஆண்டுட்டு இருந்த காலகட்டம். அது கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டு. அந்த யுவான் பேரரசு கீழே ஒரு குறுநில ஆட்சி இருக்குது. அங்கே இருக்க அரசன் தான் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். அவனுக்குன்னு இந்த படத்தில் பேருதும் இருக்காது. நம்ம ராஜனை கூடுவோம். பார்த்து இப்போதைக்கு அவன் இலவசம் இருப்பான். இவனுக்கு கீழே பார்த்தா ஒரு மேக்கப்பாளர் படம் இருக்கும். கிட்டத்தட்ட 36 பேர் அந்த மேக்கப்பாளர் படம் இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு சின்ன பையன் இருப்பான். இவன் பேர் ஹாங்க்ரீம். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. மற்ற பசங்க ட்ரைனிங் எடுக்கிறத விட நம்ம ஹீரோ எடுக்கிற ட்ரைனிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு பகல்னு பார்க்காம வேற ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து அரசனுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் மீரவை அவன் தளபதியை மாற்றிடுவான். கிட்டத்தட்ட 2 பேர் சின்ன வயசுலேருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. எல்லா வகையிலும் மேரோட ஒன்றா தான் இருப்பாங்க. சண்டைக்காக ட்ரெயின் எடுக்கிற பொண்ணா பயிற்சி பண்ணுறது, தென் மியூசிக்கில் வச்சுப்பாங்களே, எல்லாம் ஒன்றா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அரசர்களுக்கு அமைச்சர் வந்து, அரசரே, உங்களை பார்க்கறதுக்கு யுவான் பேரஸ்லேருந்து இலவசம் இருந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறீங்களான்னு கேட்டால், சேச்சே, நான் அவ்வளோ பார்க்குற தெரில, எனக்கு அங்கே தான் முக்கியம், நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி நம்ம ரோட்டில் பழகிட்டு இருக்காரு. கட் பண்ணாது நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா படத்தோட ஆரம்பமே ஒரு பையன் ஓடிட்டு இருக்கான். இந்த அரசர் கீழே 36 பேருக்கு ஒரு மேக்கப்பில் படம் இருக்குல்ல, அழகாக ஒருந்தேவன் பார்த்து இந்த அரண்மனையிலேயே ஒரு பணி பண்ணிருப்பா. 2 இடத்துக்கு பிடிச்சி போய் ஓடி போய் கிளம்பலான் இருப்பாங்க. ஆனால் அந்த அரசவையில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மேக்கப்பில் படம் இருக்கிறவன் அசந்த விசுவாசமாக இருக்கணும். அவன் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதோ கல்யாணம் பண்ணுறதோ பண்ணவே கூடாது. அதை தண்ணி பண்ணால் மரணம் தண்டனை தான். இப்போ அது மாதிரி அந்த பைபிள் ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கு. பார்த்தா மொத்த மேக்கப்பில் படையுமே அவனை துரத்திட்டு இருக்கோம். இதுக்குள்ள தலைமை தாங்கிற ஒருத்தன் தான் நம்ம ஹீரோனா. அங்கு பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோ பிறப்பு இருந்திருப்பான். மொத்த மேக்கப்பில் படையும் போய் அந்த பொண்ணு சுற்றி வச்சுருவாங்க. அவனு பயந்து போய், ஹாங், என்னை விட்டுருங்க, நான் அந்த பொண்ணு உயிர்கிட்ட காது வைக்கிறேன், என்னை இங்கேருந்து விட்டுட்டீங்கன்னா நானும் இந்த பொண்ணு நிம்மதியாக விடுவோம், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை, நீ அரச கட்டளை மீறி இருக்க, இவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கைது கூட்டு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன மரண தண்டனை தான். அதுக்காக அந்த பொண்ணு கூட்டு போகிறப்ப இதை பற்றி ஈரிக்க வருமா இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவனுக்கு கீழே ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். இதனால் நம்ம ஹீரோ அரசரை பற்றி பேசலாம் பார்ப்பான். அரசர் லேட்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சாப்பாடு ஓடிக்கிட்டு மெதுவாக கேட்க ஆரம்பிப்பான். அரசரே, இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு தளபதி இருந்தால அவர் தப்பு பண்ணிட்டான், ஆனால் அதுக்கு ஒன்று கொல்ல வேணாம், மனுச்சு விட்டுருக்குன்னு சொன்னால் இது போது அரசருக்கு வந்து வருது. என்ன ஹாங், உனக்கு இங்கே சட்டங்களை போய் தெரியுமே, அவள் தப்பு பண்ணியிருக்கான், அது தண்ணி கொடுத்தான்னு சொல்கிறப்ப நம்ம கெஞ்சி வைப்பான். அரசர் காலில் விழுந்து, அரசரே, எனக்கா அந்த பண்ண முடிச்சிருங்க, இல்லை அவனுக்கு தானே தரணும், சரி அதனக்காக தாங்க ப்ளீஸ்னு கெஞ்சி வைக்கிறப்ப இது பார்த்து அரசருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, அவனை மன்னிச்சு விட்றேன், இதுக்கு ஒரு பார்த்து நடந்துக்கு சொல்லுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து நம்ம வீடு அப்போ தான் இருக்குது. இவனை வெளியே வந்து, டே அந்த பொண்ணை விட்டுருங்கடா, அரசர் அவனை மனுஷர்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதே படம் இருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம ஊர் பிடிக்காது. மெதுவாக ஹீரோ காலத்தில் வந்து, டே நான் அரசன் வந்து மைக் வச்சிருக்கியா, இல்லை அரசன் கூட படுத்தியா, நீ சொல்கிற எப்பறம் அவன் கேட்குறப்ப இது பார்த்து நம்ம ஊர் குழந்தை வருது. அவன் நெஞ்சு ஒரு மிதிச்சு 2 சண்டை போட இருப்பாங்க. பட் மற்ற எல்லாரும் சேர்ந்து 2 பேரும் பிடிச்சி விட்ருவாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த பையன் செம்மையாக இருக்கும். கட் பண்ண இதே நேரத்தில் அந்த நாட்டில் ஆசையாக வைப்பாங்க. இவங்க ஆக்சுவலி யுவான் பேரை சேர்ந்தவங்க. நம்ம அரசரோட கல்யாணமாக இருக்கும். ஆனால் கல்யாணமாக இத்தனை சாயுமே 2 குழந்தை இல்லாமல் இருக்கும். இப்போதைக்கு அரசர் பார்க்க போவாங்க. எங்க நாளைக்கு யுவான் பேரஸ்லேருந்து தூதன் வர போகிறான். நம்ம 2 இதுக்கும் இப்போ வரைக்குமே அரச வாரிசு இல்லாமல் இருக்குது. இதை பற்றி நாளைக்கு கேட்க போகிறாங்கன்னு சொல்கிறப்ப, சரி ஒன்றும் குழப்பட வேணாம், எதுவாக இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி அரசர் கண்டுக்காம தான் இருக்காரு. இதை பார்த்து அரசியலாட்ட கோவம் இருக்கும். இதில் எல்லாம் முடிஞ்சு வெளியிருந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. தளபதி, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் தான் 2 பேர் உயிரை காப்பாற்றிங்களாமே, ரொம்ப நன்றின்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோக்கு வரமா இருக்குது. அரசி, எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இதை கடமைன்னு சொல்கிறப்ப, இல்லை, அந்த பணி என்கிட்ட அவளை பார்த்தவ, இன்கேஸ் அரசாக கோவப்பட்டிருந்தாருன்னா அந்த பொண்ணை கொண்டிருப்பாரு, நீ இதை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி அரசாங்க கிளம்பி போவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் அரசராசி இருக்காங்களே 2 பேரும் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஜாலியாக அங்கே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக போது யாரும் சில பேர் அந்த தாக்க வர மாதிரி தெரியுது. கருப்புல ட்ரெஸ் போட்டு அம்புட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. இதை பற்றி ஹீரோக்கு அவங்க படைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மொத்த பேருமா இறங்கி அந்த ஆட்கள் கூட அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது சில அம்புகள் அங்கே பனிப்பொருள் சாவடிச்சிடும். எல்லோரும் வேற லெவல் வெளுத்து கட்டி அந்த ஆட்கள் கொண்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஆசிரியக்கு வருது. நான் மட்டும் தக்காளி சொக்காடா எல்லாரையும் கொண்டுறேன்னு சொல்லிட்டு அரசர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதில் ஒரு பயவுல பக்கத்தில் வந்து அரசர் சாவடிக்கலாம் பார்ப்பான். பார்த்து அரசருமே வேற சண்டை விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோவுமே அரசர் கூட இருந்து வரவங்க போகிற எல்லாரும் விட்டுட்டு இருக்கான். ஆனால் ஒரு பயவுல அரசர் வயிற்றுல குத்திரும். இதை பார்த்து கடுப்பட நம்ம ஹீரோ அவன் கையை விட்டு எடுத்துருவான். ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அரசரை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் வயிற்றில் கத்தி குத்தனால அரசர் படுத்து பிடிக்க இருப்பார். இதை பார்த்தாங்க அமைச்சர்களுக்கு கோவம் இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு அமைச்சர் இருப்பார். இவர் யாரும் நம்ம மீன் இருக்காங்களே அவர் அண்ணன் தான். அரசரோட சகோதரங்கிறனால அரசாவிலேயே அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. அவர்
கோவம் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீங்களே தளபதி நிதிக்கிருக்கீங்க, இங்கே பாருங்க ஆசை குத்திருக்காங்க, உங்களுக்கு கேவலமானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திருந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக அரசரை பார்க்க போவான். அரசரே என்னை முடிச்சிருங்க, நான் தான் உயிர் கொடுத்தா அவங்க காப்பாற்றிருக்கணும், என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறப்ப, டேய் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றினேன், எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைப்பார். பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருப்பான். இவங்களை தாக்குறது செப்பர் இருந்தாங்களே அவங்க யாருன்னு சொல்லி அவங்க பெண்களை எடுத்து பார்ப்பாங்க. முடிவெட்டை வச்சு பார்த்தாலே தெரியுது இவங்களும் ஜப்பானியர்கள். ஆனால் ஜப்பானியர்களுக்கு இங்கே வேலை இருக்குது. அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஆல்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம அரசவையிலே பார்த்து ஒரு அமைச்சர் இருக்காரு, அவருக்கு ஜப்பானியர்களுக்கு தொடர்பு இருக்குது. மேபி அவரை கூட ஆளை வச்சு ஆசர்களாக பார்த்துருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும். பார்த்தா நம்ம ஹீரோ கீழே ஆக்ஷன் ஒருத்தர் இருப்பான். டேய் இந்த கேஸ் நீ பார்த்துக்கோ, யாருங்க கண்டுபிடின்னு சொல்கிறப்ப அந்த படி சரின்னு இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் இவன் பேரஸ் இருக்குல்ல, அது வந்து தூதுன்னு வந்திருப்பான். அரசரை பார்த்து, இங்கே பாருங்க அரசரே, இந்த கூறு நிலத்துக்கு அடுத்த ஒரு அரச வாரிசு இல்லாமல் இருக்குது. அரச வாரிசு இல்லைன்னா இவன் பேரஸ் இருக்கார்ல, அவர் வந்து குறுநிலத்தை எடுத்துக்குவார், எல்லாத்தையும் பார்த்து முடிவிடுங்கன்னு சொல்லி அந்த தூது வந்திருக்கும். இதை பார்த்து அரசருக்கு என்ன செய்ய தெரில. உடனே அரசவையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு அரச வாரிசு இல்லாமல் இருக்குது, இல்லை இந்த அரசாங்கத்தை இவன் பேச எடுத்ததாக பார்க்குது, இதுக்கு நீங்கள் என்ன முடிவுக்குன்னு கேட்குறப்ப அந்த அமைச்சர்கள் ஒருத்தர் இருப்பால, அது ஏனோட அண்ணன் அரசரே எங்களுக்கு கரெக்டாக தான் தோணுது, இந்த அரச வாரிசு இல்லாதனால இவன் பேசிக்க போட்டோம், அவரே இதை பார்த்துட்டுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அதை பார்த்து கோவம் வருது. இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்கேஸ் அரச வாரிசு இல்லாமல் போச்சுன்னா அது எனக்கு தான் கேவலமாக இருக்கும். நாளைக்கு இந்த உலகமே என்னதான் ஒரு கேவலமான பணம் பார்ப்பாங்க. என்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக அரசருக்கு ஒரு குழந்தை போய் தருவேன்னு சொல்லிட்டு நம்ம சவால் எடுப்பா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நைட்டு போய் நம்ம அரசரை பார்ப்பா. அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. பார்த்தா அரசருக்கு அரசிக்கும் இதற்கு முதல்ல நடந்ததே கிடையாது. ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒன்றா இருந்ததே கிடையாது. அதனால் இத்தனை நாட்களா குழந்தை பிறக்காம இருக்கு. ஏன் அரசர் இது வரைக்கும் முதலீடு வைக்கலாம்னு பார்த்தா இவருக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. ஆனால் தான் வேண்டாம் வருப்பா நம்ம கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் இருந்தாலும் ஈரனை பார்த்து, சரி கவலைப்படாத, நமக்கு தேவை அரச வாரிசு தான், அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அரசர் அங்கே ரூம் போவார். யார் ரூமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ ரூமுக்கு. இவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் பிடிக்கும். ரெண்டு சின்ன வயசுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே யாருக்கும் தெரியாமல் இன்னமும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது மாதிரி நைட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து ரெண்டு ஒன்றா இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசர் கேட்டு பார்ப்பாரு, டே ஹாங் நான் சொல்கிறது சேவியா, எனக்கா ஒரு விஷயம் நீ செய்யணும்னு சொல்கிறப்ப, அரசரே இதான கேள்வி, உங்களுக்காக நான் உயிர் கூட தருவேன்னு சொல்கிறப்ப, உயிரில் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு வாரிசு வேணும், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும், என்னால் என் ஒய்ஃபோட ஒன்றா இருக்க முடியாது, அதில் எனக்கு பதிலாக நீ ஒன்றா இருக்கிற, நீயும் என் மனைவி ஒன்றா இருந்து ஒன்றை மாதிரி குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை தான் அடுத்த அரசனாக இருக்கணும், இது நீ எனக்கா பண்ணுவேன்னு கேட்டால் இதை பற்றி ஈர்க்க வர மாதிரி இருக்குது. ஆனால் அரசன் சொன்னனால இவனால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது. எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் எல்லாரும் படம் போயிட்டுருக்கு. பார்த்தா அரசர் ஆசைக்கு நடுவில் முருகன் நடக்கிற மாதிரி இருக்கும். அரசரும் அந்த ரூம்குள்ளே போவார். ஆனால் அந்த ரூம்குள்ளே பார்த்தா ஆடு நம்ம ஹீரோ இருப்பான். சரி நான் பக்கத்து ரூம்குள்ளே போய்க்கிறேன், யாருக்கு தெரியாமல் நீங்கள் உணருங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே இருப்பான். ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம ஹீரோ மெதுவும் அரசி பக்கத்தில் போய் அரசர் ஒன்றாக்கலாம் பார்ப்பான். ஆனால் ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே தயக்கம் இருக்கனால அன்றைக்கி எதுவும் பண்ண மாட்டான். அடுத்த நாள் அரசரை பார்த்து, அரசரே என்னை முடிச்சிருங்க, நானே எவ்வளோ ட்ரை பண்ணி அரசோட ஒன்றாக்கலாம் பார்த்தேன், பட் எல்லாம் முடியல, என்னை விட்டுருங்க சொல்கிறப்ப, இல்லை நீ தான் பண்ணி ஆகணும், இன்னி நைட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க வழி தெரில, வேறு இல்லாமல் அன்றைக்கி நைட்டும் திரும்ப அரசி பார்க்க போவான். வேறு வழி இல்லாமல் அரசு கூட ஒன்றா இருப்பான். ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்க. இதெல்லாத்தையும் அரசர் அங்கே ஒரு ஆட்டோலேயே பார்ப்பார். இதை பார்த்து லைட்டாக ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எதுவும் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக இருப்பார். பார்த்தா அடுத்த நாள் நம்ம அரசை பார்க்க வருவான். அரசரே நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப குற்றணிச்சா இருக்குது, அதுப்போ உங்களை ஒருத்தர் கொலை பார்த்துருக்கான், அவள் யார் நீ இப்போ கண்டுபிடிக்காமல் இருக்கேன், அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தவங்களை பார்க்குறேன், இப்போ எங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நம்ம இருந்து போவான். பார்த்தா நைட்டெல்லாம் அந்த மேக்கப் படம் இருக்குல்ல அங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோக்கு ஹீனாங்க வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒன்றாந்துருப்பால அந்த மெமரிஸ்லாம் இவனுக்கு வந்துட்டு இருக்கு. இவனே அறியாமல் நம்ம இவனும் லவ் வந்துட்டு இருக்கோம். பார்த்தா அடுத்த நாள் 6 மணிக்குள்ளே சொந்தமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போவான். இந்த மாதிரி யாராவது இங்கே வந்தாங்களா, யாருக்கா ஜப்பானில் தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றை கேட்டு இருப்பான். பார்த்தா ஜப்பானில் தொடர்பு வைக்கிற ஒரு வியாபாரி இருந்திருப்பாரு. சடனாக அந்த வியாபாரியை யாரை கொண்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்கேஸ் அந்த வியாபாரம் பிடிச்சிருந்தா யார் குழப்பம் ட்ரை பண்ண தெரிஞ்சிருக்கும்ல, அதனால தான் அவர் கொண்டிருக்காங்க, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்னு சொல்லி இந்த கேஸை பற்றி பார்த்து இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சந்தையில் இருப்பால, அப்போ அந்த சந்தையில் பார்த்தா ஒரு செயின் இருக்கும். இந்த செயினை பார்க்குறப்ப நம்ம ஹீரோ ஞாபகம் தான் வருது. இந்த செயினை அரசி கொடுத்து எப்படி இருக்கும், அவங்க போட்டு அழகாக இருக்குன்னு சொல்லி இவன் அதை பற்றி நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ ஞாபகார்த்தமாக அந்த செயினை வாங்கி வச்சுக்குவான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட போயிருது. நம்ம ஹீரோ குழப்பம் அதை பற்றி பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா ஒரு நாள் நைட்டு அவங்க மேக்கப்பில் படம் இருக்குல்ல, அந்த படைக்கு யாரொருத்தவங்க வந்த மாதிரி தெரியுது. வேறு யாரும் கிடையாது, அரசர் தான். அரசர் தான் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்குமே, மாரிசம் போட்டு அவரையும் வந்திருப்பாரு. இதை பற்றி ஹீரோ கச்சிரமாக இருக்கும். அரசரே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்து கேட்டால், இல்லை உன்னை பார்த்து ஒரு வாரம் மேலே ஆச்சுல, எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு, உங்கள்கிட்ட இருக்குன்னு ஆசை இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு அன்றைக்கி நம்ம ஹீரோவும் அரசரோட ஒன்றா இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் அரசராங்க கிளம்பி போயிடுவார். இது நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு குற்றணிச்சியாக இருக்கும். நம்ம அரசருக்கு விசுவாசமாக இருக்கும். ஆனால் அரசி மேலே நமக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. அரசிக்காக ஒரு செயின் வாங்கி வச்சுருக்கோம், இது ரொம்ப தப்பு, இது ஆற்றுல போட்டுருன்னு சொல்லி செயினை ஆற்றுல போட வருவான். கரெக்டாக போதைக்கு நம்ம ஹீரோ அஷ்டன் அங்கே வருவான். அண்ணே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையில்
ஏதோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம் இப்போதைக்கு வந்திருக்க அரசரை பார்க்க போகலான்னு கேட்டால் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். என்னன்னு தெரில, ராணி சொன்னால் உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு, அதனால் அரசர் ராணி பார்க்க போயிருக்காரு. நீங்களும் வரீங்களான்னு கேட்டால் இதை பார்த்து நம்ம மீருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இத்தனை நாளாக நம்ம மீருக்கு அரசி மேலே பாசலாம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ அதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே இவனு அங்கேருந்து அரசியை பார்க்கலாம் போயிட்டு இருப்பான். பார்த்தா இந்த பக்கம் அரசு உடம்பு சொல்லாமல் இருப்பாங்களே. நம்ம அரசரை வந்து பார்த்து, ஹே உனக்கு என்ன ஆச்சு, எதுவும் கர்ப்பமாக இருக்கா, அது அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை என் பீரியட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, அதான் உடம்பு சொல்லாமல் இருக்குது, உங்களுக்கு என்ன குழந்தைன்னு வேணும், அதை பெற்று தரேன்னு சொல்லி அசியாமே பட்டு கிடக்கா. இப்படியே கிட்டத்தட்ட 2 நாள் பெறுது. பார்த்தா 2 நாள் கழிச்சு தான் நம்ம அரண்மனைக்கு வந்திருப்பான். அரசரை பார்த்துட்டு அரசியை பார்க்க வருவான். அரசி என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு உடம்பு சொல்லலாம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன், உடனே உங்களை பார்க்கலாம் வந்தேன், பட் பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் செயின் வாங்கியிருப்பாள். அந்த செயின் ஒரு அன்பளிப்பா நான் மீன் தருவான். இதை பார்த்து அரசிக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொல்லப்போனால் அரசிக்கு நம்ம மீன் முடிச்சுட்டு ஒரு ஆசை இருக்கும். என் அரசர் இவங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடிக்கிறாரு. தான் மேலே ஆர்வமே இல்லாத அரசன் கூட இருக்கிறதுக்கு பதிலாக தளபதி ரொம்ப அழகாக இருக்கான், இவங்க கூட இருப்போம்னு சொல்லி தளபதி மேலே ஆசை வந்துட்டு இருக்கு. பார்த்தா நீங்கள் நைட்டு அந்த ஊரில் திருவிழா மாதிரி இருக்கும். அரசர் அரசியை உட்காந்து அந்த திருவிழா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கீழே உட்காந்து அரசியை பார்த்துட்டு இருப்பான். அரசி மேலே இருந்து நம்ம ஹீரோ பார்த்து இருப்பாங்க. சடனாக கொஞ்ச நேரம் கழிச்சு அரசி காணாமல் போயிடுவாங்க. ஒரு அரசன் மட்டும் சிம்மாசில் உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பான். பார்த்தா எங்கேயும் அரசி இருக்க மாதிரி தெரில. அப்போ ஒரு பணி பண்ண ஹீரோட்ட வந்து, தளபதி இப்போதைக்கு அரசு லைப்ரரியில் இருக்காங்க, உங்களை பார்க்கணும் கூப்பிட்டாங்க, போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார் அங்கேருந்து லைப்ரரி போவான். பார்த்த அந்த இடத்துல நம்ம மீன் இருப்பாங்க. 2 பேர்த்த ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கல. அப்புறம் என்ன, 2 பேர்த்து ரூம்குள்ளே வச்சு அமடுமால் தான். இது கூட நம்ம ஹீரோ அரசு சொன்னாங்க இருக்காது மீனோட ஒன்றா இருந்தான். ஆனால் இப்போதைக்கு இவனுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. 2 பேர்த்துக்குள்ளேயுமே அவங்களே அறியாமல் ஒரு இல்லீகல் ஆஃபர் வந்திருக்கும். அரசு ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் தருவாங்க. என்னென்னு பிரித்து பார்த்தா இந்த மேக்கப்பில் இருப்பாங்களே, எல்லாரும் தலையில் ஒரு ஹெட்பண்ட் மாதிரி போடுவாங்க, அந்த படம் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடிக்கடி ஒன்று பார்க்கணும் ஆசைப்பட்றேன், நாளைக்கு நைட்டு இதே மாதிரி இந்த இடத்துல இருப்பேன், மறக்காம நீ வரணும்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது சரியாக தப்பான்னு அவனுக்கே தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம இருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ கஷ்டம் ஒருத்தர் இருப்பாள். அவன் போய் அரசரை பார்த்து, அரசரே இந்த மாதிரி கொலை பண்ணவங்க யாருன்னு தேடிட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு அவசரம் இருக்குல்ல, அதில் இருக்கிற அம்சங்களை சேர்ந்து தான் உங்களுக்கு கொள்றதுக்கு பிளான் பண்ண மாதிரி தெரியுது, இதுதான் கெஸ்ன்னு சொல்கிறப்ப அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, நைட்டோட நைட்டாக அந்த அம்சத்தில் போய் பாருங்க, தப்பு பண்ணால் தெரியும் சொல்கிறப்ப சரி நல்லா நாங்கள் போவாங்க. பார்த்தா மெய்காப்பலோடு சேர்ந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். பார்த்து இதே இடத்துல அரசி லைப்ரரியில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வருவான், அவனோட ஒன்றா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ இந்த பக்கம் வாழ வந்திருக்கோம். இவனும் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சே நமக்கு அரசியல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, எப்படி இங்கேருந்து போகணும்னு தெரியாமல், சரி நீங்கள் அம்சத்தில் போய் பாருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி நம்ம நைஸாக கிளம்பிட்டு இருப்பான். பார்த்து இதே நேரத்தில் அம்சத்தில் இருப்பாங்களே, இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அரசருக்குள்ளே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க எதுக்கு அரசரை கொள்ளணும்னா, இவங்க யாருக்கும் அந்த அரசரை பிடிக்கவே இல்லை. இந்த அரசரை போட்டு தள்ளிட்டோம்னா யுவான் பேரரசர் இருக்கார்ல, அவரே இதனால் தாட்சி பண்ணுவார், அவர்கிட்ட இருந்தோம்னா நல்லா காசு சம்பாதிக்கலாம். இந்த அரசரை கொள்ளும் தான் இவங்க பிளானாக இருக்கும். அதுக்காக ஜப்பான் ஆட்கள் வர வச்சு அரசரை கொள்ள பார்த்துருப்பாங்க. இப்போ அதுக்குன்னு பிளான் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமாக லைப்ரரிக்கு வருவான். வந்து ஹீரோனை பார்க்கலான்னு பார்த்தா ஆசாதுக்குள்ள வந்து கிளம்பி இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இவனு வேகமாக அங்கேருந்து அரசு ரூமுக்கு போவான். பார்த்து அரசை கூடவே ஒரு பணிப்பெண் இருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். அரசை அவளை அங்கே அனுப்பி வைக்கிறப்ப பணிப்பெண் வந்து கிளம்பி போவா. அப்புறம் என்ன, 2 பேரும் ரூம்குள்ளேயே ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க. போக அவங்க அஃபருங்கிறது ரொம்ப இஷ்டமாக போயிட்டுருக்கு. பார்த்தா அந்த பணிப்பெண் வந்து பார்த்துருப்பாள். இது அப்படியே அரசவையில் பரவ ஆரம்பிக்குது. சில தளபதிகளே அரசர்கிட்ட வந்து, அரசரே எங்களுக்கு போக போக ஹாங் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, நேற்று கூட எங்களை பார்க்க சொன்னீங்களே, அதில் பாதிலே ஹாங்கு அந்த இடத்துல கிளம்பிட்டாரு, அது போக ஹாங்குக்கு அரசுக்கு நடுவில் ஒரு பழக்கத்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்கிறப்ப இது பார்த்து அரசர் கோவம் வருது. ரொம்ப கோமா அங்கேருந்து ஹீரோ பக்கம் போயிட்டு இருப்பான். ஆனால் இந்த பக்கம் நம்ம ஆசையோட இருக்கானே, எல்லாம் ஒன்று வந்ததுக்கப்புறம் பார்த்தா மீன் இருக்கல, அவளோட பாக்ஸ் மாதிரி இருக்குது, திறந்து காமிச்சா உள்ள கேக் மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ளவர் கேக், உனக்கா நானே பண்ணது, சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஈரிக்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு அரசியலும் பிடிச்சிருக்கு. ஆனால் அரசு கூட பழகிறது ஒரு தப்பான விஷயமாச்சே, இதை பண்ணலாமான்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பான். நைட்டு ஃபுல்லாக அரசு கூட இருந்துட்டு காலையில் ரூமுக்கு வருவான். பார்த்தா ஒரு மூலம் அரசர் இருப்பார். அரசரோட ரூமை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அரசர் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன ஹாங் இப்போலாம் நீ அதிகமாக மேக்கப்பில் படம் இல்லாத மாதிரி இருக்குது, அதுப்போ அடிக்கடி லைப்ரரி போறியாமே, என்ன விஷயம் கேட்டால் நம்ம இருக்கு பார்த்த மாதிரி இருக்கும், சமாளிக்கிற மாதிரி இல்லை அரசரே, போர்களில் பற்றி லைப்ரரியில் புக்கு இருந்துச்சு, அதை படிக்க தான் போகணுன்னு சொல்கிறப்ப, ஓ அந்த புக்கு படிச்சியா, சரி நாளைக்கு காலைல வா, உங்கள்கிட்ட சண்டை போடுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அடுத்த நாள் அரசர் பார்க்க போவான். பார்த்தா அரசருக்கு நம்ம இருக்கு கசிட ஆரம்பிக்குது. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த அரசன் பார்த்தா வேற சண்டை போடுவான். கடைசியில் மீறி தோக்கடிச்சு அவன் கழுத்தை கத்தி வச்சிருவான். ஹே ஹாங் நீ எங்கட பொசிஷனில் இருக்க, இன்கேஸ் நீ தற்காப்புகளை புக்கு படிச்சிருந்தீங்கன்னா இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீ தோக்குறீன்னா அந்த புக்கை ஒழுங்காக படிக்கணும் அர்த்தம், என்ன போப்போ நீ ஏமாத்திட்டு இருக்க, ஒழுங்காக பார்த்து பத்திரமாருன்னு சொல்லி அரசன் மேட்டாங்கன்னு சொல்லி போவார். இது பார்த்து நம்ம மீறக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதே இடத்துல இந்த பக்கம் அமைச்சர்கள் வைப்பாங்க. இந்த அமைச்சர்களுக்கு எப்படியாவது அரசரை கொண்டே ஆகணும், ஏன்னா யுவான் பேரரசுக்காக ஒரு தூது எழுதுவாங்க. இங்கே பாருங்கள் பேரரசே,
இங்கே இருக்கிற அமைச்சர்கள் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம். நீங்களே போர் தொடுத்து வந்து எங்கள் அரசனை கொலை பண்ணுங்க, எங்கள் நிலத்தை நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி எழுதுவாங்க. அதை ஒரு தூதனுக்கு கொடுத்து தூது அனுப்பிட்டு இருப்பாங்களா. இது கரெக்டாக நம்ம நோட் பண்ணிடுவான். அம்படுத்து தூதனை கொலை பண்ணி அந்த தூதை ஆட்டி போட்டுருவான். தென் போய் அரசரை பார்த்து, அரசரே நம்ம சந்தேகப்பட்டு கரெக்டாக போச்சு, நம்ம அரசாவையில் இருக்கிற அமைச்சர்களை சேர்ந்து தான் உங்களுக்குள்ளே பிளான் பண்ணிருக்காங்க, இதுதான் அதுக்கான தூதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அரசர் கோந்து வருது. ஓ, என்னையே கொள்ளுக்குன்னு சதி தந்துட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம இவங்களை பொறுத்தளவுன்னு சொல்லி அடுத்த பார்த்து ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும். எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு அறையில் விருந்து வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப அந்த மெய்காப்பாளர் படம் இருக்குல்ல, அது மொத்தமே ரூமுக்கு வந்துடுது. பார்த்தா ஒரு அமைச்சரை விடாம எல்லாரும் போட்டு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கால, அவனை பயந்து போயிடுவான். டேபிள் ஒழிஞ்சிட்டு இருக்கிறப்ப யாரும் வருமா தெரில, எல்லா அமைச்சரையும் போட்டு தள்ளுறப்ப அந்த அண்ணங்கிற பயந்து போயிடுவான். அரசர் காலையில் விழுந்து, அரசரே நான் மன்னிச்சிருங்க, நான் உங்கள் மனைவோட சகோதரன், என்னை உருள் விட்டுருங்க, நான் பண்ணது தப்பு தான் சொல்கிறப்ப அரசர் கேட்குற மாதிரி தெரில, நம்ம ஹீரோவோட கையாலேயே ஹீரோட அண்ணன் கொலை பண்ணிடுவாங்க. இதை பார்த்து அரசனுக்கு அப்போ திருப்தியாக இருக்கும். தென் போய் அரசியை பார்த்து, உடனே எதாவது துரோகம் பண்ணியிருக்கேன், இதனால் உடனே கொலை பண்ணிட்டேன், ஹாங் தான் கொலை பண்ணான்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அன்றைக்கி நைட்டு நம்ம மீட் பண்ணுவான். நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீ தான் என்னென்ன கொண்டேன்னு கேட்டால், ஆமாம் நான் தான் கொண்டேன், என்னால் அரச கட்டளை தாண்டி எதுவும் பண்ண முடியாது, அதான் கொல்ல வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதனால் கிட்டத்தட்ட ஒரு வாரங்களா நம்ம ஹீரோட பேசாமல் இருப்பா. அரசர்கிட்ட சில தளபதிகள் இருப்பாங்களே, அவங்க வந்து ஹீரோ போய் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அரசரே நானே கண்ணால் பார்த்தேன், அடிக்கடி ஹீரோ ஹீரோனும் லைப்ரரி போயிருக்காங்க, அரசோட ஒன்றாக்க நானே பார்த்தேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அரசர் கோவம் வருது. அதனால் அடுத்த நாள் இருந்து ஹீரோ தங்கூட வச்சுக்கிறேன். காலையில் ஃபுல்லாக ஒரு மேக்கப் மாதிரி கூட இருந்துக்கிட்டு நைட்லாம் அரசர் கூட படுத்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோனை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், ஒரு நாள் ஹீரோனை பார்த்து அவட மனுவி வைக்கணும், இந்த மாதிரி ஆசை இருக்குது. அதனால் நைட்டு ஆசை தூங்கிட்டு இருக்கிறப்ப யாருக்கு தெரியும் மெதுவாக போவான். பார்த்து எப்போ லைப்ரரி தான் மீன் இருப்பா. அது மாதிரி நினச்சவங்க போகிறப்ப பார்த்து நினச்ச மாதிரி மீன் அங்கே தான் இருப்பா. ரெண்டு பேர் லைப்ரரியே உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ மனுவி கேட்குறப்ப பார்த்தா மன்னிச்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேர் லைப்ரரியே அவங்ககிட்டும் மம்மடு மாதிரி தான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அரசரும் நிறையா தெரிஞ்சு பார்த்துருப்பாரு. பார்த்தா நம்ம இருந்திருக்க மாட்டான். அவன் கூட இருக்கிற ஸ்லாக்கில் கூப்பிட்டு லைப்ரரி போவார். பார்த்தா நம்ம ஹீரோ கைங்களும் மாட்டிடுவான். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத அரசர் பார்த்துருவாரு. இதை பார்த்தா ஒரு சமயம் கடுப்பாயிரும். அரசையும் நம்ம ஹீரோ சும்மா விடாமல் ரெண்டு கைகளை கட்டி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோட கெஞ்சி எடு வைப்பான். அரசரே என்னை மன்னிச்சிருங்க, நான் போட மிகப்பெரிய துரோகம், இதுக்காக நீங்கள் என்ன தானே கொடுத்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்குவேன், எனக்காக மனதண்டனை கொடுங்கன்னு சொல்கிறப்ப என்னது மனதண்ணியா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா, டே இங்கே வாடா, இவன் அரசர் கூடயே இருந்து அரசருக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், இவன் பிறப்பு பெட்டுங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்க நானும் தப்பு பண்ணியிருக்கேன், அவருக்கு என்னையும் தண்டிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப அரசர் கேட்க மாட்டார். பார்த்தா நம்ம ஹீரோட படையிலேயே நம்ம பிடிக்க தந்துருப்பாள். படத்தில் ஆரம்பத்தை கூட நம்ம மிச்சிருப்பாள். அவங்க வருவான். இருக்கிற காண்டில் ஒரே போடு. பார்த்தா நம்ம ஹீரோட பிறப்பு பெட்டு எடுத்துருவாங்க. இதை பார்த்து ஹீனுக்கு செம்மையாக சாக்காயிரும். மயக்கம் போட்டு அவன் அங்கேயே கிளந்துருவா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு பிளட்லாஸ் ஆகி அவனை மயக்கம் போட்டுருவான். கண் முடிச்சு பார்த்தா இப்போதைக்கு ஜெயிலில் இருப்பான். நம்ம இருக்கா மருத்துவம் பார்த்து இப்போதைக்கு ஜெயிலில் வச்சுருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் போயிருப்பாள். மருத்துவர் நம்ம செக் பண்ணி பார்த்துருப்பாரு. தென் போய் அரசரை பார்த்து, அரசரே ஒரு நல்ல செய்தி, அரசி இப்போதைக்கு கர்ப்பமாக இருக்காங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் செம்ம வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை யார் குழந்தை, நம்ம ஹீரோட குழந்தை. நம்ம ஹீரோ ஒன்றாந்த விஷயம் அங்கே சில தளபதி தெரியும். இதை வச்சு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. சரி, யார் யாருக்கு இந்த உண்மை தெரியுமோ அவங்கள கொலை பண்ணுங்க, அவங்கள போட்டுன்னு ஆறு தரப்ப அவ்வளோதான். யார் யாருக்கெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து உண்மை தெரியுமோ அவங்க எல்லாரையுமே அரசோட ஆளுகள் போட்டு தள்ளிடுவாங்க. ஆயிரத்தில் நம்ம ஹீரோ விசுவாசம் சில பேர் இருந்திருப்பாங்களே, நம்ம ஹீரோ கூட அஸ்டண்டாக ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு அப்படியே ஹீரோ காப்பதுன்னு தோணுது. கூட ஒரு 4 பேர் கூட்டு போய் அந்த அரண்மனை காவலாளி இருப்பாங்களே, எல்லாரும் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போவாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்றி சேஃபாக கூட்டு வந்துடுவாங்க. பார்த்தா அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அந்த இடத்த கூட்டு போய் நம்ம சேஃபாக வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ குதிரைலாம் கொடுத்து, ஹாங் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி வந்துடுவாங்க, சீக்கிரம் இங்கேருந்து போங்க, அவங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும். சேர் நம்ம ஹீரோ குதிரை எடுத்துகிட்டு அந்த உருட்டு போகிறதா இருப்பான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு பாதியில் அங்கே ஓடி வந்துட்டோம். நம்ம மேலே ஒரு கோவத்தில் அரசு அந்த பசங்க என்ன பண்ணுவார், நம்ம திரும்ப அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கே அந்த கிராமத்துக்கு வருவான். ஆனால் வந்து பார்த்தா அந்த கிராமம் சூறாடப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோகள் பண்ண 4 பசங்களுமே அரசோட ஆட்கள் கூட்டி போயிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா அரசர் ஒரு சைக்கமாக மாதிரி இருப்பான். யாரையா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாரும் கொடுமை சாப்பிடிச்சிட்டு இருப்பான். அவங்கள எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அதில் சித்திரவதை பண்ணி தலையை வெட்டி அரண்மனைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்ம ஹீரோனுக்கு படிப்பான ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு தலைமை வெட்டி அதை வச்சுருப்பாங்க. அந்த தலை கீழே பார்த்தா ஒரு நெக்லஸ் இருக்குது. இதை படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வாங்கினது ராணிக்காக கொடுத்துருப்பாள். அந்த நெக்லஸ் அங்கே இருக்கும். இது அரண்மனைக்கு வெளியே இருந்து நம்ம ஹீரோ பார்ப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமயம் கோவம் வருது. இதுக்கு மேலே நம்ம அரசனுக்கா தகுதி இல்லை, நம்ம தான் கொண்டாடுன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள ஒரு வெறி வருது. பார்த்தா அடுத்த நாள் யாருக்கு தெரியாமல் அந்த அரண்மனைக்குள்ளே போவான். பார்த்தா படைவர்களோட படைவர்களாக இன்னுள்ள போயிடுவான். தென் ஸ்டேட் அங்கேருந்து அரசரை பார்க்க போவான். அரசருக்கு வழி மெய்காவல் சில பேர் இருப்பாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அரசரோட சண்டைக்கு போவான். என்ன அரசரே, நீங்கள் என்ன தான் தோக்கணி ஆசைப்பட்டீங்க, வாங்க சண்டை போடுவோம், யார்
ஜெயிக்கிற பாப்புன்னு சொல்லிட்டு மாற்றி சட்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பிடிக்க தளபதி இருப்பால அவன் ஆட்களை கூப்பிட்டு அரசரை காப்பத்தில் வருவான். ஆனால் அரசரை தடுத்து நிறுத்தி இங்கே பாருங்க, இது எனக்கு அவனுக்கு இருக்க சண்டை, யாரும் குறுக்காதீங்க, இவனை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி வேற சண்டை போயிட்டு இருக்கோம். பார்த்தா அரசர் கத்தி எடுத்து நம்ம தோள்பட்டில் குத்திடுவாரு. ஆனால் இருந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டான். கத்தி எடுத்து அரசர் வயிற்றில் குத்திடுவான். அவ்வளோதான், அரசர் இடத்துலையே மரியாசாலா பார்த்தா நம்ம ஹீரோ செம்மையா அடிவாங்க, இங்கே ரொம்ப வீக்காக இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பிடிக்க தளபதி அங்கே இருப்பாள். நம்ம ஹீரோ கத்தியை பிடுங்கி என்ன உனக்கு நான் தோக்கடிக்கணுமா வாடான்னு சொல்கிறப்ப வந்து ஆடு நம்ம ஹீரோ கோவத்தில் இருப்பாள். வந்த கோவத்தில் நம்ம ஹீரோ வயிற்றில் ஒரே குத்து. அவ்வளோதான், நம்ம ஹீரோ அங்கேயே மரியாசாலா அரசர் தளபதின்னு 2 பேருமே ஒரு இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் மீன் தெரிய வந்திருக்கும். வேகமாக ஓடி வந்து 2 பேரையும் பார்ப்பா. 2 பேர் இறந்து போனதை பார்த்து அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கத்திட்டு அழுதுட்டு இருக்கிறப்ப டே அரசு இங்கேருந்து கூட்டி போங்க, அவங்க வயிற்றில் இருக்கிற வாரிசு தான் அடுத்த அரசா வாரிசு, அவனை பத்திரமா இங்கேருந்து கூட்டி போங்கன்னு சொல்கிறப்ப அரசு அழுதுட்டு அங்கே கிளம்பிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிட்டு இருப்பான். கடைசியாக சாகிறப்ப அவன் மைண்ட் வச்சு ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ வாசம் ஒன்றா வந்துருப்பாங்களே, அப்போ அரசருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஒரு நாள் நீங்களும் தனியாக போவோம், 2 பேரும் காட்டுக்குள்ளே போய் ரொம்ப ஜாலியாக இருப்போம், 2 பேரும் குதிரை ஓட்டிக்கிட்டு வேட்டையாடுவோம், இந்த மாதிரி கடலாம் கண்டிருப்பாங்க. அது அப்படியே அரசர் ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. அந்த ஓவியங்கள் எல்லாமே என் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அரசருக்கு அரசு துரோகம் பண்ணியிருப்பாங்களே, அதோட கோவம் கிடையாது, நம்ம ஹீரோ துரோகம் பண்ண தான் கோவம் வந்திருக்கு. ஏன்னா அரசரை பொறுத்த வரைக்கும் அவரோட லவர் நம்ம ஹீரோ தான். ஆனால் ஹீரோ மனக்கு கோவத்தில் அவன் பிறப்பு படிச்சு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை நினச்சி அவருக்கும் மறுத்து வந்திருக்கும். இப்போதைக்கு கடைசியாக 2 பேர் ஒரு இடத்துல இருந்து போயிருப்பாங்க. இதோடைய ஃப்ரோசன் ஃப்ளவருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹெல்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.